ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்களுடைய இதயத்தின் இடப்பக்கம் இடம் பிடித்து அமர்ந்திருக்கின்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம்னா அது 2026 மட்டுமே. இது வரைக்கும் நான் பணத்துக்காக கஷ்டப்பட்டேன், பணம்ங்கிற ஒரு விஷயமே இனிமேல் தேவைப்படாத மாதிரி மாற்றிடுறேன். அந்த அளவுக்கு குபேர சம்பத்துக்களை அளித்திருக்கிறேன். முக்கியமாக ஜனவரி மாதம் பிறக்கும் போதே அஷ்டம குருவோடு தான் பிறக்கிறார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அஷ்டம குருவோடு பிறக்கின்ற இவர்கள் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 5, 6, 7 பார்க்கிறார். இந்த சனி காதலை உண்டாக்குவார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? இதெல்லாம் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு தேவைன்னா நடக்கும். அப்போ நான் இதெல்லாம் லட்சியம் உடையவங்களுக்கு தான் சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் போடுறவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நான் சும்மாவே இருப்பேன், எனக்கு ஏதாவது கிடைக்கும். சும்மாவே இருந்தால் அந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. தெய்வமே மடியில் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இறந்து போன என்னோட தாத்தா என் மடியில் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுற அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேர் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்துலாகவும் அதை கெடுக்க வருவார். ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்காது. இந்த டிசம்பர் 5 வரைக்குமே புற்று மண்ணை ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட்டில் எடுத்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய இதயத்தின் இடப்பக்கம் இடம் பிடித்து அமர்ந்திருக்கின்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, விருச்சிக ராசிக்காரர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். காரணம், உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் படாத கஷ்டம் இல்லை. எப்படி கடகராசிக்காரர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல விருச்சிக ராசிக்காரர். கஷ்டப்படுறதில்ல. காரணம் என்னென்னா, 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, அந்த சனி இந்த சனி எல்லாம் இவங்களை வச்சு தான் காட் டெஸ்டிங் பண்ணுவார். இந்த டெஸ்டிமோனியல் ஓகேன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு இவங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவார். எப்படி இந்த மருந்துகள்லாம் போட்டு பார்ப்பாங்க, அந்த மாதிரி சனி வந்தால் ஃபஸ்ட்டு இவங்களை ட்ரையல் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் சார் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பரிசோதனை எளியாகவே எங்களை வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான். அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம்னா அது 2026 மட்டுமே என்பதில் மிகையல்ல. அதுவும் ஜூனுக்கு அப்புறம் 9ஆம் இடத்தில் குரு வருகிறார். சாதாரணமாக வரல, சாதாரண குருவும் அல்ல, உச்சம் பெற்ற குரு. 12 ராசிகளிலே காவியா இந்த கடகத்தில் குரு உச்சம் பெறுவது மிகச்சிறப்பு. ஏன்னா குரு வந்து குருவே உச்சம்னா வேற பேசவே தேவையில்லை. அப்போது குரு உச்சமாகின்ற ஒரு இவங்களுக்கு 9ஆம் இடமாக அமைஞ்சிருது. இதுதான் இவங்க வாங்கிட்டு வந்த வரம். ஓடிப்போனவருக்கு 9ஆம் வீட்டில் குரு. அதெல்லாம் இப்போது 9ஆம் இடத்து குரு என்ன தருகிறார்னா, உச்சம் பெற்ற குரு பகவான் இவர்களுக்கு அள்ளித்தர போகிறார். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. பாரதி சொன்ன மாதிரி 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது இருக்கிற லைஃப் அப்படி மாற்றிடுறார். இது வரைக்கும் நான் பணத்துக்காக கஷ்டப்பட்டேன், பணம்ங்கிற ஒரு விஷயமே இனிமேல் தேவைப்படாத மாதிரி மாற்றிடுறார். அந்த அளவுக்கு குபேர சம்பத்துக்களை அளித்திருக்கிறார். முக்கியமாக 2, 5 கூடியவராக குரு இருக்கார் இவங்க லைஃப்பில். இப்போ ஜனவரியிலேருந்து எடுத்துப்போம். இதுதான் உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம். இப்போ ஜனவரியிலேருந்து பார்ப்போம். ஜனவரி மாதம் பிறக்கும் போதே அஷ்டம குருவோடு தான் பிறக்கிறார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அஷ்டம குருவோடு பிறக்கின்ற இவர்கள் பண விஷயத்திற்கு ரொம்ப அளந்தளந்து செலவு பண்ணுற ஒரு டைம் தான் இந்த ஜூன் வரைக்கும். காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு 2 கூடையவனாக குரு தனாதிபதியாக இருக்கிறார், ஒரு 8இல் மறைந்து விடுகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பீரியட் இது. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது போய் லாக் ஆகிடுச்சு. நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் சார், ஒரு 1 லட்சம் தான் போட்டேன், அவசரத்துக்காக வச்சுருந்த காசு அது திடீர்னு டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்த எனக்கு நஷ்டம். அது என்றைக்கு லாபமாகுதோ ஆகலையோ, அட்லீஸ்ட் நார்மலானாவாச்சும் அந்த 1 லட்சம் திருப்பி எடுத்துருவேன். இந்த மாதிரி இவங்க எக்குத்தப்பாக மாட்டிக்கிறதெல்லாம் இந்த பீரியட் தான். எக்குத்தப்பாக மாட்டிக்கிறது. கையில் பணம் இருக்கும், ஆனால் அது எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்த சும்மா பணத்தை பார்த்துக்கலாம், ஆனால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி
ஸோ இதெல்லாம் நடக்கும். 2, 5 கூடியவர் 12ஆம் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது குழந்தைக்காக நிறைய முயற்சி பண்ணுவாங்க. சில பேர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸு போன்ற விஷயங்கள்லாம், என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க சார், எனக்கு அது ஃபேவரபுளாக வருமானு தெரில போன்றவர்கள்லாம் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்க 5 குடையவர் லாக் ஆகும்போது உங்களுக்கு அன்ஃபேவராக தான் வரும். வெறும் வாய்தாவாகவே ஓடுது சார், அதுக்கு வக்கீல் தான் சாப்பிட்றாங்க போன்ற விஷயங்கள். 2, 5 குடையவர் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. ஸோ சில பேருக்கு வயிறு, பெருங்குடல், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த பீரியடில் வரும். வயிற்றுலேயே பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த ஜூன் வரைக்கும் இவங்க ட்ராவல் ஆவாங்க. ஆனால் இதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி நார்மலாக மாறிடுறார். யோகாதிபதியாக அவர் செயல்படுறார். காரணம் ஒரு 3, 4 கூடையவர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை மட்டும் இவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா ஜூன் வரைக்கும் சனி இவங்க வாழ்க்கைக்கு வேணுங்க எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஜூன் வரைக்கும் குரு போனால் போட்டோம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்பா வெளியூர் போனால் என்னப்பா, சித்தப்பா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்னடா வேணும், வா நான் வாங்கித்தரேன் பொம்மை அப்படிங்கிற மாதிரி அவரும். ஸோ அந்த இடத்த அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஸோ சனி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறார். இந்த சனி காதலை உண்டாக்குவார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. அப்போது இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை வாழவே இல்லை சார். விருச்சிகராசிக்காரர்கள், நான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தேன். என்னை சுற்றி ஒரே மலைப்பாம்புகளாக இருந்தது. ஒரு பாம்பு தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து என்னை விட்டுட்டாங்க. ஒரு சிங்கத்துடன் ஒரே கூண்டில் தங்க வேண்டிய நிர்பந்தம். இந்த மாதிரிலாம் வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பட்டாம்பூச்சி பிடிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது, இந்த சனி பார்க்கும் பொழுது காதல் வருகிறது. காதல் ஆசை யாரை விட்டதோ, அந்த மாதிரிலாம். உன் கால் தரையில் இல்லைல்ல, பெட்டரா இன்னொரு தடவை வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரே லவ் பரிசோதனைகள். இந்த ஜூன் வரைக்கும் அப்படி ட்ரிம் பண்ணுவாங்க, அழகாக இருக்கணா அப்படிம்பாங்க. இவங்க தன்னை பியூட்டிஃபை பண்ணிப்பாங்க. காரணம் குரு 7 பார்க்குறார். ராஜுபாய் இவங்க தான். ஸோ அந்த மாதிரிலாம் கிளாஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க. அடுத்து இந்த 5ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11 பார்க்குறார். லாபத்தை பார்க்குறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனசனத்தை பார்க்குறார். ஜூன் வரைக்கும் அப்படியே வண்டியை ஓட்டி கொண்டு வந்து விட்டுட்டார். ஓகே, சந்தோஷம். 8ஆம் இடத்து குரு பெருசாக ஒன்றும் பண்ணாத மாதிரி இந்த சனி காம்பன்சேட் பண்ணிடுறார். இது இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். காரணம் என்னென்னா, சனி இவங்களுக்கு ஃபேவரான காட். குருவை பற்றி விருச்சிக ராசிக்காரர்களோ, கும்பராசிக்காரர்களோ, மேஷராசிக்காரர்களோ, மகர ராசிக்காரர்களோ கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் 2 கூடையவனாக தான் இருக்காங்க. குரு தான் பணமே தரப்போகிறாங்க. குரு பார்த்துப்பார். ஸோ குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் இவங்கெல்லாம். இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வர்றார் ஆஃப்டர் ஜூன். அடாடா, அப்படியே லைஃப் அப்படி மாற்றி போடுறார். 9ஆம் இடத்துக்கு குரு ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களை தான் பார்க்குறாரு. வேர் இஸ் விருச்சிக ராசி, கமான், யார் பாது கூப்பிட்டு இங்கே வா, அப்படி ஃபுல்லாக பார்த்துடுறாரு. உனக்கு என்ன வேணும்? ஐயா தங்கச்சி கல்யாணம் பண்ணோம். தங்கச்சி கல்யாணம் பண்ணுறியா? அதுக்கப்புறம் வேணும். அவங்க வீட்டில் ஏதாவது செய்யணும்ல, முறை செய்யணும்ல. ஆமாம் செய்யணும். கேளு, நான் தான் ரெடியாக இருக்கேன்ல. அதான் தங்கச்சிக்கு கார் வாங்கணும். அது அப்புறம் வேறு என்ன? கார் கொடுக்குறியே, அவங்க வீட்டுக்கு போனால் கேட்பாங்களே, ஒரு 50 பவுன் நகை வேணுமா வேணாமா? ஆமாங்க குரு, இந்த வச்சுக்கோ, அதையும் வச்சுக்கோ. என்ன அண்ணன் தர்ற மூட்டில் இருக்காரு. அந்த மாதிரி குரு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார். வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். உங்களால் தாங்க முடியாது. இந்த 9க்கு அப்புறம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? இதெல்லாம் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு தேவைன்னா நடக்கும். அப்போ நான் இதெல்லாம் லட்சியம் உடையவங்களுக்கு தான் சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் போடுறவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நான் சும்மாவே இருப்பேன், எனக்கு ஏதாவது கிடைக்கும். சும்மாவே இருந்தால் அந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. குரு உடம்பை பார்க்குறார். உடலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த உடம்பை சரி பண்ணுவார். உடலில் பிரச்சனை இருக்கிறவங்க திடீர்னு பிரிஸ்க் ஆகிடுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷூலாம் மாட்டிட்டு காலையில் ஜாகிங்லாம் ஓடுவீங்க. அது மாதிரி. ஸோ ஆக்டிவேட், இளமை திரும்புகிறது. அடுத்து குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்ததை போலவே 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குருவே புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது குழந்தை கன்ஃபார்மாக கிடச்சிரும். இதான் ஒரு சூப்பரான விஷயம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போல இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்புத்திர சந்தானம் கிடைக்கிறது. குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ குழந்தை எனக்கு தெய்வ அனுகிரகத்தோட ஒரு தெய்வமே மடியில் பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இறந்து போன என்னோட தாத்தா என் மடியில் பிறக்கணும்னு அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிறைவேறும். நம்ம ரொம்ப நேசித்த ஒருத்தரே நமக்கே குழந்தையாக பிறக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்.
பெரிய அற்புதம் நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. சார், இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்பத்தில் தலைகீழாக மாறப்போகுதுன்ற விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா அது என்ன விஷயம் சார்? இதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான், மிஸ்டர் ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 4ஆம் இடத்து ராகுட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா காரணம் என்னென்னா, பெயர் கெடுறது. உலகத்தில் எதை வேணாலும் யூ கேன் ரீகெயின், யூ கேன் ஸ்டார்ட் எனிதிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஆனால் பேர் கெட்டு போச்சுன்னா கிடைக்காது. அதனால் அந்த பேர் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்து ராகு அதை கெடுக்க வருவார். ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. சார், இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க 2026 வந்து அவர்கள் வசமான ஒரு நல்ல ஒரு ஆண்டாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இறை வழிபாடு அப்படின்னா அது என்னது? பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு போகணும். அங்கே இருக்கிற நாகாத்தம்மன் கோயில், பக்கத்தில் இருக்கிற புத்து கோயில் போயிட்டு நாகாத்தம்மன் வழிபாடு, புற்று வழிபாடு மேற்கொள்வது நல்லது. இந்த டிசம்பர் 5 வரைக்குமே புற்று மண்ணை ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட்டில் எடுத்து தலகாணி கடியில் எப்பயுமே வச்சுட்டு படுக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி முடிந்த வரை எவ்வளோக்கு எவ்வளோ சனிக்கிழமைகளில் ரொம்ப சுத்தமாக ராகுக்குரிய அதிதேவதை மாரியம்மன், காளியம்மன், ஸோ அம்பாள் வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சார், பலன்கள் அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கான 2026க்கான பர்சன்டேஜ்னா அது எவ்வளோ சார்? 100க்கு 200%. அதே மார்க்கு தான் கடகத்துக்கு சொன்ன மார்க். காரணம் 9ஆம் இடத்து குரு. சார், நிச்சயம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 நீங்கள் சொன்ன பலன்கள் அடிப்படையில் என்னென்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறித்து பல புரிதல்களை கொடுத்துருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.